ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு கெட் ரெடி மேக்கப் லுக் தான். அது நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ண பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் லுக். ஆக்சுவலி என்னோடய ஃபேஸ்க்கு நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் போட்டு விட்டுட்டேன். அது நான் என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ண பிறகு அதுக்கப்புறமா ஐஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி போகலான்ட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால் நான் இந்த மாதிரி பண்ணதில்லை. எப்பயுமே நான் இது சாரி ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு தான் மற்ற இதில் நான் கை வைக்க. ஆனால் இந்த விதத்தில் அப்படி இல்லை. ஃபஸ்ட் என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ யா அப்படியே இந்த ப்ரஷில் வந்துட்டு ஃபில்அப் பண்ணிக்க வேண்டியதான். பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என்னோடய ஐப்ரோ பார்ட். நெக்ஸ்ட் நான் என்னோடய கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் போகணுன்னா நல்லா தூங்கினாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னால் எனக்கு இருந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கும் இப்போதைக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா எனக்கு முன்னே வந்துட்டு அப்போ அப்படி தெரிஞ்சிட்டு இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை. முருகர் விஷயம் அது ஒன்று படிக்கணும்னு கற்றுக்கிறதுக்காக அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சீக்கிரம் தூங்கணும். யா போட்டாச்சு. ஆனால் இது போட்டதே தெரியல. நல்லா இருக்கு. கன்சீலர் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் நல்ல பிளெண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த கேக்கே ஆகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவே நல்லா எடுத்து காமிக்கும் இந்த ப்ராடக்ட். நான் என் ஐஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னால் எப்பவுமே இந்த ஒரு க்ரீம் ஷேட் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கப்புறமா அதுக்கு மேலே பிங்க் ஷேடோ இல்லை ஏதாவது ஒரு ஷேட் கொடுக்கும்போது அப்படியே ஈவனாக காமிக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி காமிக்கும் எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா எப்போ நான் ட்ரை பண்ணாலுமே அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதனால தான். ஸோ ஃபஸ்ட் இந்த ஒயிட்டோ க்ரீமோ பெய்ஜோ ஏதோ ஒன்று அது போட்டுட வேண்டியதுதான். இந்த மாதிரி லைட்டாக போட்டு விட்டுருவேன். நெக்ஸ்ட் ஐஷேடோ. நான் ஐஷேடோ வந்துட்டு ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ப்ரஷ்ஷை விட ஃபிங்கர்ஸ் வந்து வெரி கம்ஃபர்டபுள். இன்னொன்று வந்துட்டு நீங்களும் உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் ஐஷேடோ போடணும்னு நினச்சிங்கன்னா ரிங் ஃபிங்கர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் இந்த 4 ஃபிங்கர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ரெஷர் அழுத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி டச் பண்ணாலே ரொம்ப அழுத்தி இதாகும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. ரிங் ஃபிங்கரில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ இது லைட்டாக இருக்கும். லைட்டாக ஷேடிங் கொடுத்துக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு ஈவனாக ஆகிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இது யூஸ் பண்ணீங்க இப்படின்னா அது இப்படி தொட்டுட்டு இப்படி தள்ளின மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் அப்புறம் இன்னொரு ஷேடு லைக் ஆரஞ்ச் பீச்சோ ஏதோ ஒரு ஷேடு, அந்த மாதிரி ஒரு ஷேடு. என்ன ஷேடு எனக்கு தெரியாது பேரெல்லாம். அது ஒரு ஷேடு எடுத்துட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் டச்சப் தான். ஏன்னா எனக்கும் அதிகம் வேணாம். பாருங்கள் இவ்வளோ ஷைனியாக இவ்வளோ இதை போட்ட உடனே அப்படியே அட்டாச் ஆகிடுது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஜஸ்ட் 110 என்னவோ. ஐலைனர் போடுறேன். நான் ஐலைனர் எப்போ போட்டாலுமே மிட்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மிட்டில் இருந்துட்டு வெரி தென். ஐயோ குண்டாயிடுச்சு. குண்டாயிடுச்சு. இவ்வளோ தான் நான் விட்டுருவேன். இதுக்கப்புறமா நான் இப்படி என்ன பார்த்துட்டு அந்த விங் எப்படி கொடுக்கணுமோ. ஏன்னா சப்போஸ் நான் இப்படி கொடுத்துட்டேன்னா ஒரு வாட்டி விங் கீழே போயிடும். இல்லை இப்படி பண்ணிட்டு இப்படி மேலே போயிடும். ஸோ என் ஐஸ் பார்க்கும்போது எப்படி விங் இப்படி தெரியணுமோ அப்படி தான் நான் இது பண்ணுவேன். வீடியோஸ் பார்க்க லைட்டாக தான் கொடுத்துப்பேன். இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா அவ்வளோதான். இவ்வளோதான். இதுக்கப்புறமா பார்ப்பேன்.
திறந்து பார்க்கும்போது தெரியுதா? எஸ் தெரியுது. ஃபீல் ஆகுதா? அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஐலைனர் போட்டுற வேண்டியதான். எஸ் வந்துடுச்சு. ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த பக்கமும் நான் போட்டுட்டு வரேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இந்த பக்கம் போட முடியாது. ஏன்னா இது எனக்கு எவ்வளோ ஈஸியாக வருது, இதுக்கு ஆப்போசிட் இந்த கண்ணு ரொம்ப ஸ்லோ, பார்த்து பண்ணணும். இல்லைன்னா இது வந்து இது ஈக்குவலாக இருக்குது, இல்லை இது வந்து இதுக்கு செட் ஆகுது. அதனால் இதை நான் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வரேன். ஓகே. ஸோ அதில் நான் 2 பக்கமும் போட்டுச்சு. இப்போது ஃபவுண்டேஷன் ஆக்சுவலாக இது இந்த ஷேட் இல்லை, நான் இது கூட கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் அந்த லிக்விட் ஹைலைட்டர் நான் போட்டிருக்கேன். அதனால் இந்த கலர் இருக்குது. ஆனால் ரியல் ஷேட் இது இல்லை. ரியல் ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து வேறு. இதில் க்ரீம் போட்டு கொஞ்சம் வெள்ளையாக தெரியும். ஓகே. ஸோ நான் தப்பாக நினைக்கிறேன், வேணாம், ராங் ஷேட் யூஸ் பண்ணுறேன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் இது சொல்ல மறந்துட்டேன். நான் ஏன் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் அந்த மாய்ஸ்சரைசர் ஆர் லிக்விட் ஹைலைட்டர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி போடுவேன் ஏன்னா, சப்போஸ் நான் வந்துட்டு இப்போ இப்படி பண்ணுறேன் இல்லைங்களா, இதே நான் டைரெக்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேன்னா சம்டைம்ஸ் அது போட்ட உடனே ட்ரை ஆகிற மாதிரியோ இல்லை காற்றுக்கு வந்துட்டு இப்படி போட்டேன்னா அது பெயிண்ட் மாதிரி ஆகுது. பெயிண்ட் மாதிரி இன்னொன்று வந்து கேக்கி மாதிரி ஆகிடும். இப்படி இது பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்கும். இதே நான் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டேன்னா சீக்கிரம் அப்சர்வ் ஆகும், சீக்கிரம் பிளெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நான் இப்படி இருக்குதா, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அப்படியே ஸ்கின்ல அப்படியே ஸ்மூத் அப்படியே ஸ்கின் ஃபினிஷ் மாதிரியே கொடுக்கும். அது ஒரு ரீசனுக்காக தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டைரெக்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட லிக்விட் ஹைலைட்டர் இல்லைனா இட்ஸ் ஓகே ஃபைன். மாய்ஸ்சரைசர் ஆர் இல்லை என்கிட்ட மாய்ஸ்சரைசர் கூட அந்த மாதிரி லிக்விடாக இல்லை, கொஞ்சம் திக்காக இருக்குது, திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னா இட்ஸ் ஓகே ஃபைன். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு க்ரீம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அது உங்களுக்கு போட்ட உடனே அப்படியே பிரைட்டாக தெரிகிற மாதிரி காமிக்கும். பட் ஆனால் அது கிடையாது. போட்ட உடனே கொஞ்சம் பிளெண்ட் ஆகி ஆகிடும். அங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ சீக்கிரம் எனக்கு வந்து ஸ்கின்ல வந்துட்டு ஸ்மூத் ஃபினிஷாக பிளெண்ட் ஆகிடுச்சு. இதே நான் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேன்னா பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஓகே இவங்க ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, ஃபவுண்டேஷன் க்ரீம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த மாதிரி பண்ண பிடிக்காது. ஆஸ் யூஷுவல் நான் இப்போல்லாம் எப்பயுமே அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி எனக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் மேக்கப் பண்ணுவேன். என் ஸ்கின்ல எவ்வளோ சீக்கிரம் பிளெண்ட் ஆகணுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன். அதுக்கான ஹேக் நான் எப்பயுமே கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்குவேன். ஸோ இது என்னோடய மெயின் ஹேக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இப்படி இருக்குதுங்களா, இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே அது ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிட்டு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, ப்ளஷ் தான். ரோஸ் 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 அழகான ரோஸ்னா பேசு 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 உனக்கு ஏற்ற பேசுனா. இது ஒரு பியூட்டிஃபுல் ப்ளஷ் தான், பிங்க் பீச் ப்ளஷ் தான். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பிஞ்சு தான், அவ்வளோண்டு போட்டல. ஆக்சுவலி இதுவே ஜாஸ்தி, இதோட கம்மியாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இவ்வளோதான், ஜஸ்ட்டு இதுவே போதும். இதுக்கு விட எக்ஸ்ட்ரா வேணுமானு தெரியல, இது எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ சூப்பர் பிக்மெண்டடாக இருக்கும். எடுத்திருக்கேனா, சிரி 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 சிரி, அதான். இந்த ஐஸ்னா கார்னர்லையும் ஹைலைட்டர் போட்டாச்சு. என் பாப்பா என் பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க, எனக்கு வேணும் நானும் மேக்கப் பண்ணணும்னுட்டு. கொடுத்தா வாயில தான் போடுவாங்க, அதனால தான் இது கொடுக்கல. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். ஆனால் இதுதான், நோஸ் கான்டூர், என்னோட போண்டா மூக்குக்கு நான் நோஸ் கான்டூர் படம் மறந்துட்டேன். ஏன்னா அதில் வந்துட்டு லீனாக இருக்கு மூக்கு, அதுதான் பண்ணணும். பண்ணலாம். போண்டா மூக்குலேருந்து மெலிசு மூக்கு ஆயிடுச்சு. டன் டன். ஆல்மோஸ்ட் என்னோட மேக்கப் முடிஞ்சுது. வாய் தான். This is my daughter. Say hi. 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 Hi.
என்னோட ஃபேவரட் மஸ்கரா. இட்ஸ் டன். பாருங்க. ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் என் ஃபேஸில் எப்படி அவ்வளோ இதாக ஒட்டிக்கிச்சு. அதுக்கு தான். ஸோ யா, இதுதான் என்னோட மேக்கப்போட அவுட்புட். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி மேக்கப் லுக், எனக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணி காமிங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோட அப்டேட்ஸ் தெரியும். யா.